ஹை ஃபுடீஸ், இன்றைக்கி சூப்பராக சிம்பிளாக ஒரு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்: மிளகு, சீரகம், சோம்பு, வரமல்லி ஒரு சின்ன கப் அளவுக்கு, பூண்டு 10, சின்ன இஞ்சி ஒரு பீஸ், பட்டை சின்ன பட்டை 2 கிராம்பு, பச்சை மிளகா 10, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே வறுக்காமல் அப்படியே அரைச்சிக்கலாம். இதுதான் இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டியே. இதை பச்சை செலவு குழம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையும் அப்படியே ட்ரையாக, எதையுமே நம்ம ரோஸ்ட் பண்ணுறதில்ல. எடுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் போட்டு நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் வர மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இஞ்சியை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நுறுங்க கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை, சும்மா ஒரு அரைக்கை அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு, மட்டன் 1/2 kg நல்லா கழுவி எடுத்துங்க. கொஞ்சம் கொழுப்போடு இருக்கிற மாதிரி கறியாக வாங்கிக்கோங்க. இதை நம்ம அப்படியே டைரெக்டாக குக்கரில் போட்டுடலாம். அப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச மசால் இருக்கு இல்லையா, அந்த மசால் சப்போஸ் நீங்கள் மிக்சியில் சரியாக அரைப்படலை அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனும் இந்த மசாலும் அதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது குக் ஆகும்போது பார்த்திங்கன்னா மட்டன்லேயும் தண்ணி விடும். நம்ம இது சும்மா ஜஸ்ட் அந்த அரைச்ச மிக்சியில் ஒட்டிகிட்ருக்கிற அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம கரைச்சி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி அந்த கட்டியெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். தண்ணி, மட்டன், அந்த மசால். இது தவிர நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட நம்ம ஆட் பண்ண போகிறதும் இல்லை. இது வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி கொழுப்போடு இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதை மூடி வச்சு ஒரு 6 விசில் நம்ம குக்கரில் ஒரு 6 விசில் விட்டுக்கலாம். இது கொதி பிடிச்சதும் நம்ம மூடி வச்சிடலாம். 6 விசில் விட்டாச்சு. நம்ம எண்ணெய் ஒரு சொட்டு கூட விடலை. பட் அந்த கொழுப்பே பாருங்கள் கரைஞ்சி எவ்வளோ அது ஆயிலியாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கு தாளித்து கொட்டுறதுக்காக ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. இதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். நம்ம ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சு வந்ததும் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 5-6 கருவேப்பிலை போட்டால் போதும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி நம்ம ஜஸ்ட் இதை ஃப்ரை பண்ணி வணக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு இதை வணக்கிட்டே இருக்கணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக டெலிவரியான லேடிஸ்க்கு இந்த டைப்பில் செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைக்கு பால் நல்லா கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க கிராமத்து சைட்லாம். இது மட்டன் தான் போடணும் இல்லை, நீங்கள் நாட்டுக்கோழி கூட சேம் ப்ராசஸில் நாட்டுக்கோழி மட்டன் பதில் நாட்டுக்கோழி கூட போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த குக்கரில் வச்சுருக்க அந்த குழம்பை நம்ம இதில் அந்த வடைச்சட்டியில் அப்படியே ஊற்றி ஒரே ஒரு கொதி வர அளவுக்கு விட்டால் போதும். ஜஸ்ட்டு கொதிச்சதுன்னா போதும். ப்ளஸ் மட்டன் வெந்திருக்கான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. எனக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் ரொம்ப வேக்காடை கொடுக்கல. மட்டன் வேகலைன்னா நீங்கள் திரும்ப கூட ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். இளங்கறியாக இருந்தால் டக்குன்னு வெந்துடும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ், அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஸ்டைலில் கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டைல் செய்வாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்த்தலை. அதாவது பேக்கெட் மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்த்தாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை செய்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை செலவு மட்டன் குழம்பு ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. அதையும் நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ்லாம் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.